ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஜூன் 16 அதிக மாதத்தில் வர அதிக நாளோட கடைசி நாள் இது. இது என்னங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஒரு 1 மந்த்து கிட்ட அது நமக்கு ஒரு 1 மந்த்துங்கிறது ஒரு 25 டேஸ் 20 டேஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இந்த நாள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இந்த நாள் இன்னையோட முடியுது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த அதிக மாதத்தில் தான் திரிபுஷ்கர யோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது நட்சத்திரம், திதி, சில சேர்க்கைகள்லாம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு யோகமான ஒரு நாள் தான் இது. இந்த நாளில் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு சூட்சமமான முறை, அதாவது இது செஞ்சிங்கன்னா பல மடங்கு பெருகி பெருகி வரும். இன்றைய நாளில் மறந்தும் கூட தவறான விஷயங்களை செஞ்சிடாதீங்க. கெட்ட விஷயங்களை யோசிச்சு கூட பார்த்துறாதீங்க. கடன் வாங்கிடாதீங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மறுபடியும் 3 மடங்கு 4 மடங்கு அது திரும்பி திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் என்னங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 19ஆம் தேதி வருது. 18ஆம் தேதி வரை நீங்கள் பெயர் கொடுக்கலாம். அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு சர்வர் இஷ்யூஸ் ஏதாவது வருது, பண்ண முடியலன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வேறு நம்பர் தரேன். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரி மெத்தடெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க, எனக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அதை போட்டு அனுப்புங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, அதிக மாதத்தில் வந்து கடைசி நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கிறது பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நவமொழிக்கு வந்து காசு கொடுத்தேன். வந்து நல்லா படிக்கணும்னே அதேமாரி நல்லா படித்தாங்க. அப்புறம் 2வது நான் போட்டது வந்து அவங்க வந்து பரிட்சை வைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணி ஒன்றாதான் வரணும்னே. அதேமாரி அவங்க பரீட்சையில் உண்மையாகவே பாஸ் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் அவங்க தான் கிளாஸில் 1வது. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் வந்து இதில் காசு போடும்போது கூட நான் அவ்வளோ நம்பிக்கையில சரி பார்ப்போமே, இப்படி தான் அவங்க ஒன்றாதான் வந்தால் தான் நம்ம இதை நம்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க டெய்லி வந்து மார்க் சொன்னாங்கம்மா, எனக்கு இது மார்க் இவ்வளோதாம்மா கூட வந்திருக்குது, நான் தாம்மா கூடன்னு. அப்புறம் பார்த்தா அவங்க தான் 1வது. ரொம்ப நன்றி ராஜேஷ்தான், ரொம்ப ரொம்ப நன்றி. வரகமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி, வரகி அம்மாவுக்கும் நன்றி. அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மார்க் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறது, போய் வரகமூர்த்தி ஐயாட்டும் வரகி அம்மாட்டையும் நன்றி சொல்லிடு. ஏன்னா வீட்டில் அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கலாம். நானே நன்றி சொல்லுமான்னு சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க சரிமானுவாங்க. அதேமாரி திருப்பி அவங்களுக்கு 10ஆம் மாதம் திருப்பி பரீட்சை வைப்பாங்க. அதான் வந்து பெரிய பரீட்சை. அவங்க போய் கிளாஸ் மாதிரி உட்காரணும். ஓகேயா? நான் கண்டிப்பாக போடுவேன். அவங்க திருப்பி நல்லபடியாக ஒன்றாதான் வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது ராஜேஷ். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இவங்கள மாதிரி தான் நிறைய பேரும் நமக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கவங்க பல பேரும், இது என்னமோ இவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன நடக்க போகுது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பேர் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரே தடவையில் வெற்றிங்கிறது கிடச்சி, அவங்க அடுத்தடுத்த விஷயத்த கொடுத்து இப்போ பர்மனெண்ட்டாக ஒரு பஞ்சமிக்கும் அவங்க நிறைய விஷயத்துக்கு பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து உண்மையாகவே வராகியனையோட ஒரு மேஜிக் தான் சொல்லணும். அதான் பஞ்சமியில் இவ்வளோ மிராக்கள் நடக்குது. அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள். நம்ம வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு கோடி நன்றிகள் சொல்லுங்கள். அது போதுமா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிறது என்னென்னா திரிபுஷ்கர யோகம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். திதி, வாரம், நட்சத்திரம் இது 3ம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு யோகமான ஒரு மங்களகரமான நாள் தான் திரிபுஷ்கர யோகம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நல்ல காரியங்களை மட்டும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா மரகத நிலவழி சக்கரத்துக்கு எப்போ லாஸ்ட் டேட்டுங்கிறது கொடுத்துருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறீங்க, மரகத நிலவழி சக்கரத்துக்கு பேமெண்ட்டுக்கு நம்பர் கேட்குறீங்க. அந்த நம்பர் நான் கொடுத்தா அதே நம்பரில் நவமூலிகைக்கும் பே பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நவமூலிகைக்கு வேறு நம்பர், நவமூலிகையோட டீட்டெயில் நான் தனியாக தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மரகத நிலவழி சக்கரோட டீட்டெயில் வேறு, அதுக்கு பேமெண்ட் நம்பர் வேறு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த நம்பர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்பிக்கோங்க.
நவமூலிகைக்கு அனுப்புகிற லிங்க்கில் அதோட நம்பர் இருக்கும். பட் மரகத நிலவொளி சக்கரத்துக்கு நான் தான் உங்களுக்கு நம்பர் தருவேன், எதில் அனுப்பணுங்கிறது. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறனால எனக்கு தான் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கேட்குறாங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, மங்களகரமான ஒரு யோகமான நாள்னு. நீங்கள் வந்து காசு பணம் வேணும், அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடலாம், மகாலட்சுமியை கும்பிடலாமா, குபேரரை கும்பிடலாமா, அப்பா அவங்களோட அருள் கிடைக்குமா அப்படின்னு தனித்தனியாக எந்த தெய்வத்தை தேடியும் ஒரு நல்லது நடக்கும்னு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து மகாலட்சுமி உங்களை தேடி வருவாங்க. பணம் காசு மட்டும் இல்லை, எந்த நினச்ச விஷயமா இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நடக்குமா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாளில் வந்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது. என்னெல்லாம் செய்யலான்னா, எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம், எல்லா ஆசைகளையும் அடைய உதவும்னு சொல்லுவாங்க இந்த நாளை. அதனால் நல்ல விஷயங்கள், ஒரு தொழில் தொடங்குறது, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது, வாழ்க்கையில் வெற்றி அடைறதுக்கான ஒரு முயற்சிகள் சொல்கிறது, ஒரு மந்திரத்தை ஆரம்பிக்கிறது, இந்த மந்திரத்தை சொல்லி நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நாளில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. கடன் வாங்குறது. அதாவது இன்றைக்கி நாளில் போய் கடன் வாங்குறதோ, இல்லை மற்றவங்கள வந்து நம்ம சாபம் கொடுத்து திட்டுறதோ, இல்லை கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் இன்றைக்கி நாளில் செய்யாதீங்க. ஒரு பணத்தை சேமித்து வைக்கிறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திரிபுஷ்கர யோகம் மாதம் வரும். சில நேரம் மாதத்தில் கூட வராது, ரொம்ப ரேராக கூட வரும். அவ்வளோ ஒரு யோகமான ஒரு நாள் தான் இது. இன்றைக்கி நாளில் சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பாலா திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா, அந்த அன்னையை மட்டும் நீங்கள் கும்பிடுங்க, அனைத்து ஆசைகளும் நிறைவேறுமா, உங்களோட சகல விதமான ஆசைகளும் நிறைவேறும்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாத்துலேயும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பராபரே திரிபுரே சர்வமேப்சிதம் சதாய ஸ்வாகா. இதில் இருக்கிற ஒரு பீஜ மந்திர சொற்களும் பீஜத்துக்கெல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பீஜத்துக்கெல்லாம் உயர்வான ஒரு விஷயம், எல்லா பீஜங்களை விட உயர்வான பீஜம் சொல்லுவாங்க. அந்த பீஜத்தை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை ஒரு 7 முறை சொன்னாலே போதும், 7 முறை சொன்னாலே போதும். ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை சொல்லும் போது இன்றைக்கி நாளில் நீங்கள் நினைக்கிற அனைத்து ஆசைகளும் நிறைவேறுமா, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குமா. தனித்தனியாக இது வேணும் அது வேணும் நீங்கள் கேட்க வேண்டாம். நல்ல கம்பீரமாக ஒரு வெற்றிகரமான ஒரு பெண்மணியாக, வெற்றிகரமான ஒரு ஆணாக நீங்கள் சந்தோஷமாக இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வைங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும், எதுவும் ரூல்ஸ் இருக்கான்னு. கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் டவுட்டு கேட்குறதே ரூல்ஸ் இருக்கா, என்ன மாதிரி விஷயம், அதெல்லாம் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, அதனால் ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை சொல்லணும். பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. ஒரு திரிபுஷ்கர யோகம் ஒரு மாதமும் வரும் இல்லையா, எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி சொல்லுங்கள் போதும். இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்ல சொல்ல இதோட மகிமை, நிறைய யோகமான விஷயங்கள், திடீர் ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரி பல வகையான யோகங்களை வந்துட்டு நமக்கு கொடுக்குமா. ஸோ இப்படி நீங்கள் எதிர்பார்க்காத யோகத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த திரிபுஷ்கர யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இனி உங்கள் வாழ்க்கையில் தொட்டது எல்லாம் வெற்றியாகவே அமையும். அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.